ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் செருப்பு கொஞ்சம் தைச்சு தாங்க. கொடுப்பா தம்பி. எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3 நிமிஷம் ஆகுப்பா, உட்காருப்பா. இல்லை பரவாயில்ல, இருக்குப்பா. என்னதுப்பா கையில்? இது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அது என்ன தெரியலப்பா, உனக்கு கேட்குறேண்ணா. தெரியுதுல்ல, அப்புறம் எதுவும் கேட்குறீங்க? வேலையை மட்டும் பாருங்க. உங்கள் வயசு என்னப்பா? 18. அது என்னப்பா? சிகரெட்டு பழக்கம் மட்டும்தான் இருக்கா, வேறு எதாவது இருக்காப்பா உன்ட்ட? தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண முடியும்? தண்ணி அடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், கூலி போடுவேன், எல்லா பழக்கமும் இருக்குது. என்ன இப்போ? இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து போகிறது? அப்பா பைக்லேருந்து எடுப்பேன், எல்லாம் ஃப்ரெண்டு தருவான். எனக்கு எல்லா பழக்கம் இருந்துச்சுப்பா, ஏன் நான் செருப்பு தைக்கிறேன்? அது உங்கள் தலையெழுத்து. உன் வயசில் பண்ணாத போதையே நான் கிடையாது, அப்புறம் ஏன் நான் அப்படி இருக்கேன்? தம்பி, இந்த போதை ஃபஸ்ட்டு ஒன்று வாங்க வைக்கும், அப்புறம் உன்னை பழக வைக்கும், அப்புறம் உன்னை திருட வைக்கும். என்ன நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு புரிஞ்சாலும் தம்பி சொல்கிறேன், வேணா விட்டு. சும்மா கதை கட்டாதீங்கண்ணா. நான் எல்லாமே பண்ணிட்டு திருந்து நினைக்கும் போது எனக்கு 21 வருஷம் போயிடுச்சுட்டேன். அப்பாவோட தொழிலில் பார்க்க போறியா, இல்லை உனக்குன்னு வாழ்க்கை அமைச்சுக்க போறியா? இந்த வாட்டி உன் செருப்பு தைச்சிட்டப்பா, அடுத்த வாட்டி ஆறாம பார்க்கறது உன் பொண்ணு. நம்ம லைஃப்பில் சில பேர் வருவாங்க, ஆனால் யாருங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. நமக்காக ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனால் அவங்க பண்ண விஷயம் நம்ம எதிர்காலத்தில் நம்மளை தான் காப்பாற்ற போது நம்ம அப்போ நினைக்க மாட்டோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், யாரும் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையிட